தேவனுடைய வார்த்தைகள் அல்லேலூயா அது சுத்தமும் வெள்ளியை போலவும் இருக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்கிறது. இந்த தேவனுடைய வார்த்தைகளை பிதாவாகிய தேவனே அவர் பேசியிருக்கிறார். ஆமேன். தீர்க்கதரிசிகள் பேசியிருக்கிறார்கள், ராஜாக்கள் பேசியிருக்கிறார்கள், ஆசாரியர்கள் பேசியிருக்கிறார்கள், லேவியர்கள் பேசியிருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் பூமியில் வந்தபோது பலிபீடத்தில் நின்று இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறார். சீடர்கள் பேசியிருக்கிறார்கள், பரிசுத்தவான்கள் பேசியிருக்கிறார்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற அநேக ஊழியர்கள் மூலமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற இந்த வார்த்தை சத்தியம் உள்ளது. விசுவாசிக்கிறீங்க? ஆமேன் சொல்லுங்களேன். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. ஆமேன். இந்த வார்த்தை ஒவ்வொருவரையும் கட்டக்கூடிய ஒரு வார்த்தையாக, ஒவ்வொருடைய இருதயங்களையும் உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக, ஆறுதல் படுத்தக்கூடிய வார்த்தையாக, அவருடைய இருதயங்களில் இருக்கிற ஏக்கங்களை அறிந்து பதில் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக அது இருக்கிறது. ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். அப்போ சென்ற வாரத்தில் அப்படி தான் நீங்கள் ஒரு வார்த்தையை கேட்டீங்க. ஆமேன். என்ன வார்த்தையை சென்ற வாரம் கேட்டீங்க? அன்பு, காதல். ஆனால் முக்கியமாக ஒன்று கண்டுபிடிச்சின்னு போனோம். என்ன கண்டுபிடிச்சின்னு போன வாரம்? இல்லை, அதனுடைய சுருக்கம் என்னன்னா, நமக்கு ஒரு காதலன் இருக்கிறார், நமக்கு ஒரு அன்பர் இருக்கிறார், மணவாளன் இருக்கிறார். மணவாளன் பழைய தமிழ், புது தமிழ் என்னதுங்க பேர் மணவாளனுக்கு? ஹஸ்பண்ட், கணவன், ஃபியான்சை, இல்லை நிறைய பேர் இருக்குது. அதில் ஒரு பேர் காதலன். ஆமாம், அப்போ நமக்கு ஒரு காதலன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த கிளைமேக்ஸில் அதை நம்ம பார்த்தோம். உலக காதல் எப்படிப்பட்டது, வேத காதல் எப்படிப்பட்டது, இயேசு கிறிஸ்துவனுடைய காதல் எப்படிப்பட்டது என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். அப்போது அன்பு, அந்த காதலுக்குள்ளார நீங்கள் போய் ஆழமாக பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வார்த்தை அன்பு. அதனால தான் வேதம் சொல்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார், கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார், தேவன் ஆமாம் அன்பாகவே இருக்கிறார். லவ் இஸ் காட், காட் இஸ் லவ். அப்போ அன்பையும் தேவனையும் தனித்தனியாக பிரிக்க முடியாது. எதையாவது நீங்கள் ஒன்றை பிரிச்சிங்கன்னா அர்த்தம் இல்லாமல் போயிடும். அன்பை பிரிச்சுட்டு தேவனை மட்டும் பார்க்க முடியாது, தேவனை பிரிச்சுட்டு அன்பை மட்டும் பார்க்க முடியாது. ரெண்டுமே ஒன்றாக கலந்து இருக்கக்கூடிய தேவன் தான் நம்முடைய தேவன். அவர்கிட்ட யாதொரு பழுதும் இல்லை, யாதொரு வேறுபாடும் இல்லை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் பாருங்கள், நம்மளை தண்டிக்கிற தேவன் அல்ல, நம்மை கண்டிக்கிற தேவன் அல்ல, நம்மை அரவணைத்து நடத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் ஒரு காதலனாக, லவ்வராக அவர் இருக்கிறார் என்பதை பார்த்தோம். அப்போ அந்த லவ்வருக்காக நம்ம இந்த 7 வாரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு ஒரு கற்பனையாக எடுத்துக்கொள்ளுவோம். போன சனிக்கிழமை என்ன நாள் சொன்னேன் நான் உங்ககிட்ட? போன சனிக்கிழமை காதலர் தினத்தில் உதாரணத்துக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் 2 பேரும் லவ்வை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கி இந்த கண்ணோட்டத்தில் இந்த செய்தியை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ யாருக்குமே முன்பின் பழக்கம் கிடையாது. அன்பை பரிமாறிக்கொண்ட உடனே 2 பேருக்குள்ளே என்ன வந்துருச்சுங்க? இப்போது அன்பு வந்துருச்சு, காதல் வந்துருச்சு, லவ் வந்துருச்சு. இப்போது அந்த கணவனை குறித்து அல்லது அந்த பையனை குறித்து இந்த பொண்ணு தெரிந்து கொள்ளணும், இந்த பொண்ணை குறித்து அந்த பையன் தெரிந்து கொள்ளணும். இப்போ தான் அவங்க இன்விடேஷன் போட்டு ஓகே ஆகி 2 பேரும் ஓகே நம்ம இனிமேல் லவ் பண்ணலாம், அன்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போது முடிவு பண்ண உடனே அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் இடையில் ஒரு சில மாற்றங்கள் வருவதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த பையன் இதுக்கு முன்னாடி எத்தனையோ பொண்ணுங்க கிட்ட பேசியிருப்பான், இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி எத்தனையோ பையனுங்க கூட பேசியிருப்பாங்க. அப்பொழுதெல்லாம் இந்த பொண்ணுக்கோ அந்த பையனுக்கோ எந்த விதமான தவறான எண்ணமும் வந்திருக்காது. இப்போ 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பித்த உடனே அந்த பொண்ணு இவன் நினைப்பான், அவள் என்கிட்ட மட்டும்தான் பேசணும், என்னோடு மட்டும்தான் பழகணும், எனக்காக மட்டும்தான் காத்து கொண்டு இருக்கணும், நான் விரும்புகிற மாதிரி தான் அவள் மாறணும் என்று சொல்லி பையன் நினைப்பான். அதே மேலே பொண்ணு எப்படி நினைக்கும், இவர் எனக்கு மட்டுமே சொந்தம், இவர் என்னுடையவர், இவர் எனக்குரியவர், இவர் என்கிட்ட மட்டும்தான் பேசணும், என் கூட மட்டும்தான் பழகணும், என்னை விட்டு போய்விடக்கூடாது, எனக்காகவே காத்து இருக்கணும், என்னை இவர் அட்ராக்ட் பண்ணணும், நான் விரும்புகிற விதத்தில் அவர் நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் நினைப்பான், அந்த பொண்ணு நினைப்பா. இதுதான் ஒரிஜினலாக ஒரு லவ்வில் நடக்கக்கூடிய ஒரு காரியம். இப்போ இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே லவ் இல்லாமல், காதல் இல்லாமல் இங்கே யாரும் வந்திருக்க மாட்டோம், அப்படி தானே? ஏதோ ஒரு காலத்தில் நம்ம காதல் பண்ணியிருப்போம், ஏதோ ஒரு காலத்தில் அது நிறைவேறல, அப்புறம் ஏதோ ஒரு காலத்தில் நம்ம லவ் பண்ணியிருப்போம்.
அப்போ அந்த லவ் பண்ணும்போது நீங்கள் லவ் பண்ண ஆணையோ பொண்ணையோ வேற ஒரு பையன்கூடிய வேற ஒரு பொண்ணு கூடிய பார்த்தா அதை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு இருந்திருக்கிறோமா? இல்லை, சந்தேகப்பட மாட்டோம். ஆனால் நம்ம கோவப்படுவோம். ஏன்? இவ எனக்குன்னு முன் குறிக்கப்பட்டவள், இவ என்னுடையவள். எப்படிங்க? என்னுடையவள், எனக்காகவே இவ பிறந்து இருக்கிறா அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தவங்களா அந்த லவ்வர் 2 பேருக்குள்ளார ஒரு விதமான அக்ரிமெண்ட் கூட போட்டுக்குவாங்க. நான் இத்தனை மணிக்கு இங்கே வந்துடுறேன், நீ இத்தனை மணிக்கு வந்துடணும், இல்லை அப்படி தானுங்களே? இப்போது அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 2 லவ்வரே ஒருத்தவங்களுக்காக ஒருத்தவங்க ஒரு சில காரியங்களை இழக்கிறாங்க, ஒரு சில காரியங்களை விட்டு கொடுக்குறாங்க, ஒரு சில காரியங்களை ஏற்றுக்கொள்கிறாங்க, ஒரு சில காரியங்களை சகித்து கொள்கிறாங்க. பாருங்கள், அவனுக்கு ஒருவேளை இப்படி தலை சீவனா பிடிக்காது, இப்படி சீவணும், அந்தமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அந்த காதலனுக்காக அல்லது அந்த லவ்வருக்காக இந்த மணமகள் மாறுவதை போல, மணமகள்னு சொல்கிறேன்னா சரி, அந்த காதலனுக்காக இந்த காதலி மாறுவதை போல, இந்த காதலிக்காக அந்த காதலன் மாறுவது போல, போன வாரம் நம்ம கிளைமேக்ஸில் பார்த்தோம், உங்களுடைய காதலனுக்காக நீங்கள் மாற வேண்டும் என்பதைத்தான் நம்ம இன்றைக்கி பேச வந்திருக்கிறோம். அப்போ அந்த மாற்றம் அது ஏதோ ஒரு நாளில் லவ் பண்ண அன்றைக்கே காலைல 6 மணிக்கு உட்காந்து யோசனை பண்ணி மாற்றக்கூடிய காரியம் அது இல்லை. பாருங்கள், அந்த பொண்ணு தன்னுடைய தகப்பன் வீட்டில் தன்னுடைய தாய், தன்னுடைய சகோதரன் சகோதரிகள் எல்லாரும் கூட இத்தனை வருஷமாக வாழ்ந்து இப்போது புதிதாக ஒரு உறவு ஏற்பட்டிருந்தாலும் எல்லா உறவுகளுக்கும் மேலாக இந்த உறவுக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்குறான். இது வரைக்கும் அப்பா அம்மா சொல்லி கேட்காதவ அல்லது அப்பா அம்மா சொல்லி கேட்காதவன், அப்பா அம்மா சொல்லி அல்லது கூட பிறந்தவங்க சொல்லி கேட்காதவன் அல்லது கேட்காதவள், இப்போது வெளியிலேருந்து யாரோ ஒருத்தவங்க புதிதாக வந்த உடனே அந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பெண்ணுக்காக அல்லது அந்த பையனுக்காக இவர்கள் அநேக காரியங்களை மாற்றுகிறதை நீங்கள் பார்த்துருக்க முடியும். உண்மைதானே? அந்த பெண்ணுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ தன்னுடைய லவ்வருக்காக நான் மாறணும். ஏன்? நாங்கள் 2 பேரும் சமாதானமாக குடும்பம் நடத்தணும். நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், ஒரு சாதாரண ஒரு லவ்வர்ஸுக்குள்ளாரையே அல்லது அந்த பெண்ணுக்காக இது வரைக்கும் எதையும் செய்யாத ஒரு காதலனுக்காகவே அந்த காதலை தன்னுடைய எண்ணங்களை, விருப்பங்களை, சிந்தனைகளை, உணர்வுகளை, ஏக்கங்களை, எதிர்பார்ப்புகளை, ஆசைகளை எல்லாத்தையும் வெறுத்துட்டு தன்னுடைய காதலன் சொல்லுகிறபடி நடக்க தன்னை அர்ப்பணிக்கிறான். அப்போ இன்றையிலிருந்து நம்ம ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். என்னன்னு சொன்னால், உங்களை நேசிக்கிற, உங்களை அன்பு செய்கிற, உங்களை லவ் பண்ணுகிற உங்களுடைய காதலனுக்காக நீங்கள் ஒரு சில காரியங்களை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும், ஒரு சில காரியங்களை விட்டு தான் ஆகணும், ஒரு சில காரியங்களை நீங்கள் சகித்து தான் ஆகணும். இப்போ அந்த காதலன் அந்த காதலிக்குள்ளார அந்த ஒரு சுபாவம் வருது பாருங்களேன். அதை நம்ம நான் சுயநலம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, அல்லது இவன் என்னை ரொம்ப கட்டுப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்ல முடியாது, அல்லது நானா உனக்கு அடிமையா அப்படின்ற அந்த கோணத்துக்கும் போயிடக்கூடாது. அது என்னன்னு சொன்னீங்கன்னா, அதுதான் இன்டிமெசி. அப்படின்னா அது நெருக்கம். இன்டிமெசி அது அந்த அந்த உறவு நண்பர்களுக்குள்ளே இருக்காது. இன்டிமெசி ஒரு அப்பா பொண்ணுக்குள்ளே இருக்காது. இன்டிமெசி ஒரு அம்மா பையனுக்குள்ளே இருக்காது. இன்டிமெசி என்பது ஒரு காதலன் அல்லது கணவன் மனைவிக்குள்ளே தான் இருக்கும். என்னன்னா, இவனுக்கு மறைவான எந்த விஷயமும் இவகிட்ட கிடையாது, இவகிட்ட எந்த மறைவான விஷயமும் இவனுக்கு கிடையாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும், அதுக்கு மேலே சொல்ல வேணாம். அந்த இன்டிமேசி அப்படின்னா ரொம்ப டீப்லி கனெக்டட். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அது உண்டாகி இருக்கிறது. அதனால தான் இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு யார்கிட்டே பேசியிருந்தாலும், இந்த பையன் யார்கிட்டே பேசியிருந்தாலும் அங்கே எந்த விதமான ஒரு ஃபீலிங் இருந்திருக்காது. இப்போது முதல்ல இவ எனக்குரியவள், இவ என்னுடைய அந்தரங்கத்துக்கு சொந்தமானவள், இவ எனக்கு மட்டுமே சொந்தமானவள், இப்போ எப்படி இவ இன்னொரு ஆள்கிட்ட பேசலாம் அப்படிங்கிற அந்த சிந்தனைக்குள்ளே அது வருது. அதை நம்ம கட்டுப்பாட்டு அல்லது ஒரு அடிமைத்தனம் அல்லது நான் சொன்ன மாதிரி அது ஒரு பொசஸ்னஸ் என்று சொல்லாமல் அது ஒரு இன்டிமேசி அது குறிக்கிறது. அது என்னன்னு சொன்னால் அந்த இருதயத்தின் நெருக்கத்தை குறிக்கிறது. இப்போ நீ எனக்கே சொந்தம் அப்படி என்கின்ற ஒரு சொந்தம் என்கின்ற மனப்பான்மைக்குரிய ஒரு வார்த்தை. நீ இல்லாமல் நான் முழுமையை அடைய முடியாது, நான் இல்லாமல் உன்னால் முழுமையை அடைய முடியாது என்கின்ற அந்த இன்டர்னல் இன்டிமேசிக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு அன்பின் நிமித்தம் தான் அப்படி அவங்க சொல்கிறாங்க. இது மனுஷனுடைய உறவின் குறைபாடு என்று சொல்ல முடியாது, மாறாக இது தேவனுடைய பரிசுத்தத்தின் உடன்படிக்கையை காப்பாற்றக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. அந்த இன்டிமேசி நான் சொல்கிற வார்த்தை நீங்கள் அதுக்கு மேலே டீப்பாக சொல்ல முடியாது. அந்த இன்டிமேசி என்பது மனுஷனுடைய குறைவு கிடையாது, அது தேவனுடைய பரிசுத்த உடன்படிக்கையினுடைய நிறைவு. அப்போ அந்த இன்டிமேசி 2 லவருக்குள்ளே உருவாகிறது, கணவன் மனைவிக்குள்ளே உருவாகிறதுன்னு சொன்னால் அங்கே ஆட்டோமேட்டிக்காக நான் சொன்ன ஒரு சில காரியங்கள் வந்துடும். நண்பர்கள் கூட பாருங்களேன், ரொம்ப டீப்பு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, இன்னும் ஒரு சில ஃப்ரெண்ட் வச்சுன்னு இருப்பாங்க. ஆனால் அந்தமாரி லவ்வர்கிட்ட விடவே முடியாது.
இப்போ அதே கான்செப்டை கொண்டு வந்து நீங்கள் அப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காதலனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும், இப்போ இதுலேருந்து நான் அவரை காதலன்னு சொல்ல மாட்டேன், அன்புன்னு சொல்கிறேன். நம்மளை நேசிக்கிற நம்முடைய தகப்பன், நம்ம நேசிக்கிற நம்முடைய, அதுக்கு வேறு வார்த்தை சொல்ல முடியல, காதலனே சொல்லலாம். நம்ம நேசிக்கிற நம்முடைய காதலனும் அதை விரும்புகிறார். நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், நீ என்னுடையவள், நீ எனக்காக முன்குறிக்கப்பட்டவள், நீ என்னோடு கூட வாழ்வதற்காக உடன்படிக்கை பண்ணப்பட்டவள், என்னை தவிர உனக்கு வேறு யாரும் இருக்கக்கூடாது, நீ என்னை தவிர வேறு யாரு கூட பேசக்கூடாது, நீ பழகக்கூடாது, வேறு யாருக்கிட்டையும் உன்னுடைய இருதயத்தை நீ கொடுத்து விடக்கூடாது என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கின்ற உங்களுடைய என்னுடைய காதலன் அவர் விரும்புகிறார். ஏன் அவர் விரும்புகிறார்னு சொன்னால், அவர் உங்களையும் என்னையும் எப்படி பார்க்கிறார் என்று சொல்லி ஒரு வசனம் சொல்லுகிறது பாருங்களேன். நிறைய வசனம் இருக்குது, நான் ஒரு வசனம் எடுத்திருக்கேன். ஏசாயா 43 அந்த 1வது வசனம் சொல்லுகிறது பாருங்களேன். ஏசாயா 43:1, இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை மீட்டு கொண்டேன். எந்த ஒரு காதலனும் தன்னுடைய காதலியை மீட்டு கொள்ள முடியாது. ஆனால் இந்த காதலன் ஏன் உங்கள் மேலே என் மேலே இவ்வளோ உரிமை எடுக்கிறார், ஏன் நீங்கள் அவரை மட்டும்தான் நேசிக்கணும், அவரை மட்டும்தான் நீங்கள் அன்பு செய்யணும் என்று சொல்லி விரும்புகிறாருன்னு சொன்னால், அவர் உங்களை எங்கேயோ இருந்து மீட்டு கொண்டு இருக்கிறார். நீங்கள் யாருக்கிட்டையோ அடிமைப்பட்டு இருந்தீங்க, அங்கேருந்து உங்களை மீட்டு கொண்டு இருக்கிறார். நீங்கள் எங்கேயோ சிறைப்பட்டு இருந்தீங்க, அங்கேருந்து உங்களை வீட்டு கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் எங்கேயோ அடகு வைக்கப்பட்டு இருந்தீங்க, அதற்கான தொகையை கொடுத்து அவர் உங்களை மீட்டு கொண்டு வந்து விட்டார். இப்போ அவர் சொல்கிறாரு, நான் உன்னை மீட்டு எடுத்துக்கொண்டு வந்தபடினால நீ உலகத்தில் இருக்கிற யாருக்குமே சொந்தம் கிடையாது, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். நல்ல கரங்களை தட்டுங்களேன். ஏன் தேவன் சொல்கிறாரு பார்த்தீங்களா? ஏன்னா நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், நீ என்னுடையவள், நீ என்னுடையவன். அப்போ நீ என் கூட தான் இருக்கணும், நான் இருக்கிற இடத்துல தான் நீ இருக்கணும், நான் வசிக்கிற இடத்துல தான் நீ இருக்கணும், நான் பேசுகிறத தான் நீ கேட்கணும், நான் சொல்கிறத மட்டும்தான் நீ கேட்கணும், என்னுடைய விருப்பத்தை நீ நிறைவேற்றணும், என்னுடைய அன்பை நீ புரிந்து கொள்ளணும், உன்னுடைய நம்பிக்கை என் மேலே மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். அப்போ இன்றைக்கு பாருங்களேன், உலகத்தில் இருக்கிற ஒரு காதலனு காதலையே அதில் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நாம் எந்த அளவுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கணும்? அப்போ தேவன் அதை விரும்புகிறார். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்போ தேவன் சொல்கிறார், நீ என்னை மட்டும்தான் நம்பணும், நீ என்னோடு கூட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஒரு வசனம் எடுத்து வாசிப்போம் பாருங்கள், திருப்பிக் கொள்ளுங்களேன். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டுக்குது. யாத்திராகமம் 20:3, என்ன என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், என்ன என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். பாருங்கள், ஒரு லவ்வர் அப்படி தான் பேசிக்குவாங்க. இந்த பாரு, நீ என் கூட இனி நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ இனி யார் வேறு எந்த ஆளுக்கிட்டே நீ பேசக்கூடாது, நீ லவ் பண்ணக்கூடாது சொல்லுவான் தானே? என்ன எல்லாருக்கும் போர் அடிக்குதா? இல்லை, சொல்லுவான்ல. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஏன் காரணம்? வேற எந்த தேவனும் உன்னை மீட்டு கொள்ளலை, நான் மட்டும்தான் உன்னை மீட்டு கொண்டு வந்து இருக்கிறேன். நீ எனக்கு சொந்தம் என்கிறத நீ மறக்காத, உனக்கு வேற தேவர்களை நீ தேடி போகாத. காரணம், நீ அப்படி தேடி போனினா உன்னுடைய அன்பு மாறும், நீ யாருடைய பேச்சை கேட்கணும் என்கின்ற குழப்பம் வந்துடும், நீ எப்படி நடக்கணும் என்கின்ற குழப்பம் வந்துடும், நீ எதை செய்யணும் என்கின்ற. அதனால் நீ வேற எந்த தேவர்களையும் நீ உண்டாயிருக்க வச்சுக்காத, உனக்கு வேற எந்த வித தேவனையும் நீ உருவாக்கி கொள்ளாத. காரணம், நான் உன்னை மீட்டு கொண்டேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். இங்கே தேவன் சுயநலமாக சொல்கிறாரா? நீ வேற தேவரை தேடி கூட போகக்கூடாதுன்னு சொல்லி தேவன் ஏதோ ஒரு எரிச்சலாக சொல்கிறாரா, சுயநலமாக சொல்கிறாரா? இல்லை, இங்கே தேவன் அந்த இன்டிமேசியாக சொல்கிறார், உங்கள் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார். நம்முடைய தேவன் நம்முடைய அந்தரங்கத்துக்கும் அவர் தான் தேவனாக இருக்கிறார். ஆமேன். உங்களுடைய இன்டிமேசி, நான் இருக்குன்னு சொல்லியிருப்பேன், கணவன் மனைவி அந்த உறவில் கூட 3வது மனுஷன்னு ஒருத்தன் இருக்க முடியாது. ஆனால் அங்கேயும் என்னுடைய தேவன் இருக்கிறார். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். அங்கேயும் என்னுடைய தேவன் இருக்கிறார். அப்போ நம்ம கணவன் மனைவி உறவு ஏதோ நம்ம நினச்சிருக்கிறோம், அது அந்தரங்கம் நினச்சிருக்கிறோம், கிடையாது. அந்த அந்தரங்கமும் தேவனுக்கு வெளியரங்கமாக்கப்பட்டு இருக்கிறது. அதனால் கணவன் மனைவி உறவு கூட தேவனுடைய கண்களில் பரிசுத்தமாக இருக்கிறபடினால அந்த உறவை போல தன்னுடைய உறவை தேவன் நீங்கள் சொல்ல விரும்புகிறார். இன்டிமேசியாக நான் இருக்க விரும்புகிறேன்.
அப்போ இந்த நாட்களில் என் சகோதரனே சகோதரியே, நம்ம எத்தனோ நாட்களாக தேவனோடு நல்ல ஒரு உறவில் இருக்கிறோம், நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறோம். ஆனால் என்னுடைய கேள்வி, இன்டிமேசியாக நீங்கள் இருக்கிறீங்களா? உங்கள் தேவனோடு நீங்கள் இன்டிமேசியாக இருக்கிறீங்களா? நீங்கள் தேவனோடு நெருக்கமாக இருக்கிறீங்களா? உங்களிடத்தில் ஏதோ ஒன்று மறைவாக இருக்குதா? தேவன் உங்களுக்கு ஏதாவது மறைச்சி வச்சிருக்கிறாரா? அவருக்கு மறைவானது ஒன்றுமே அவரிடத்தில் இல்லை. ஆனால் நான் எதையோ ஒன்று மறைச்சி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது பாருங்களேன். அடிக்கடி இந்த வசனத்தை நம்ம வேறு மாதிரி பேசிப்போம். மனுஷன் முகத்தை பார்க்குறான்ல, இப்போ நான் பார்க்கும்போது நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்க, ஆமேன். ஆனால் உங்கள் மனசுக்குள்ளார என்ன இருக்குது நிச்சயமாக எனக்கு தெரியாது, ஆனால் என் தேவனுக்கு தெரியும். காரணம், அவர் உங்களுடைய ஆத்மாவுக்கு வெளியில் இல்லை, அவர் உங்களுடைய ஆத்மாவுக்குள்ளார இருக்கிறாரு, ஆமேன். இப்போ காதலி பாருங்கள், வீட்டில் தான் உட்காந்து இருப்பான், ஆனால் அவன் மனைவி அந்த பொண்ணை நினச்சின்னு இருப்பான். அவள் வேலை மேலே இருப்பா, இவனை நினச்சின்னு இருப்பா. அதே போல தான் உங்கள் தேவன், அவர் எங்கேயோ தூரத்தில் இருக்கிறவர் கிடையாதுங்க, பேருக்கு தான் ஒரு பரலோகத்தில் இருக்கிறவர். ஆனால் வேதம் சொல்கிறது அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறனால, கரைகளை தட்டுங்களேன், அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறபடினால உங்களுடைய நினைவுகள் எல்லாம் அவருக்கு தெரியும். நீங்கள் எதை மறைக்கிறீங்க, நீங்கள் எதை மூடி வச்சிருக்கிறீங்க, நீங்கள் எதை அவருக்கு வெளிப்படுத்தாமல் இருக்கிறீங்க, இதெல்லாம் அவருக்கு தெரியும், ஆமேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ரொம்ப இன்டிமேசியாக இருக்க அவர் விரும்புகிறார். பாருங்களேன், அதைத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த மாத்திரத்திலேயே முதல்ல செஞ்சார் பாருங்கள். மார்க் 3வது அதிகாரம் 14வது வசனம் எடுத்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து ஊழியம் செய்வதற்காக தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவருக்கு 12 ஆட்கள் தேவை. எத்தனை பேருங்க? 12 நபர்கள் உதவி செய்ய தேவை என்பதற்காக என்ன பண்ணுறாரு, அந்த 12 பேரை அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். இப்போ அந்த 12 சீடர்கள் பேரை கேட்டால் நீங்கள் எல்லாம் மனப்படமாக கடகடன்னு சொல்லிடுவீங்க, அது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் நான் அந்த வசனத்தை கேட்கல. 14வது வசனம் சொல்லுது பாருங்களேன், ஏன் அந்த சீடர்களை பேரை சொல்லி அவர் அழைத்தாருன்னு சொன்னால், அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். என்னதுங்களா? ஆமாம், தம்மோடு கூட இருக்கணும் அப்படி என்பதற்காகத்தான் முதல்ல சீடர்களை தேவன் தெரிந்து கொண்டார். இப்போ இங்கே தமிழில் அந்த வசனம் தன்னோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்காக போடப்பட்டிருக்கு. ஆனால் வேற ஒரு மொழிபெயர்ப்பில் தன்னோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. எப்படிங்களா? இப்போ பாருங்கள், நீங்கள் ஆராதனை முடிச்சோடனே வீட்டுக்கு போயிடுறீங்க, அப்படி தானே? திரும்ப எப்போ வரீங்க? எவ்வளோ நெருக்கமாக இருக்கிறீங்களா யாராவது? நீங்கள் இல்லை. அதனால தான் இயேசு என்ன பண்ணுறாரு, 12 பேர் கூட்டு வச்சு உதைப்பேன், யாரும் வீட்டுக்கு போகக்கூடாது, என் கூடயே இருக்கணும். நான் போகும்போது போகணும், நான் உட்காந்தா நான் ஏஞ்சா எதுக்கு, நான் படுத்தா படுக்க, நான் சாப்பிட்டா சாப்பிட, நான் தூங்கணும், நீ என் கூடவே இருக்கணும். 12 பேரும். அப்போ அவங்க பாருங்கள், இயேசு போனார், கூட போனாங்க, வந்தாங்க, உக்காந்தாரு, அற்புதம் செய்யதை பார்த்தாரு, என்னென்ன பண்ணாரோ அதெல்லாம் அவங்க பார்த்தாங்க. அப்போ அவங்க கூட இவருக்கு என்ன ஆயிடுச்சுங்க, நெருக்கமான ஒரு உறவு வந்து விட்டது. அந்த உறவின் நிமித்தம் தான் அவங்க பின்னாடி பெரிய பெரிய காரியங்களை செய்கிறாங்க. அப்போ இன்றைக்கும் தேவன் சொல்கிறாரு, தன்னுடைய சீடர்களை அவர் தெரிந்தெடுக்கும் போது அந்த சீடர்கள்கிட்ட தன்னுடைய ஏக்கத்தை சொல்கிறார் பாருங்க. அப்பப்பா, எனக்கு யாரும் கிடையாது, நீங்கள் என் கூட இருக்கணும். பாருங்களா, இதுதான் உண்மையான காதலன் தன்னுடைய காதலி மேலே வைக்கிற நேசம். யாரும் வருவாங்க போயிடுவாங்க பாருங்கள். இயேசு கிறிஸ்துக்கிட்ட அற்புதம் வந்து பெற்றுக்கொண்டு போயிட்டாங்க, அதிசயங்களை பெற்றுக்கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த 12 பேருடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அற்புதம் செஞ்சு அவங்கள கூட்டின்னு வந்தாரா? சிலருக்கு அற்புதம் செஞ்சார், ஒரு சிலருக்கு அற்புதம் செய்யலை. ஆனாலும் 12 பேரும் அவரோடு கூடவே இருந்ததுக்கான காரணம் தெரியுங்களா? இந்த ஒரு வார்த்தை தான், நீங்கள் என் கூட இருக்கணும். அப்படி தான் ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் சபையில் இருக்கிற ஆத்துமாக்கள் மேலே அப்படித்தான் நினைக்கிறாங்க, இவங்க என் கூட இருக்கணும். ஏன்? இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு நண்பராக இருந்தாலும், அவர் ஒரு காதலனாக இருந்தாலும், அவர் அவர்களுக்கு தகப்பனாக இருக்கிறார். அப்போ சபையில் ஒரு ஊழியக்காரனும் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கும்போது, இன்றைக்கி யாருன்னா வரலன்னா சிரிச்சுன்னு இருப்போம், ஆனால் உள்ளுக்குள்ளார ஏன் அவங்க வரலன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கும். காரணம், அதுதான் ஒரு தகப்பனுடைய அன்பு, ஒரு தகப்பனுடைய ஏக்கம். இப்போ இந்த இடத்துல இயேசு சொன்னோடனே சீடர்களா, உங்களுக்கு வேறு வேலை கிடையாது, நீங்கள் தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டீங்க, எங்களுக்கு நிறைய பிஸ்னஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி யாரும் இங்கே பேசுகிற மாதிரி இல்லை. எல்லாரும் எல்லாத்தையும் போட்டுட்டு அவர் கூட வந்து அவர் கூடயே 24/7 அவர் கூடவே இருந்தாங்க. புரிதுங்களா? அப்போ இன்றைக்கும் தேவன் சொல்லுகிறார், இந்த லென்த்து காலத்தில் எப்போதும் வருஷம் வரக்கூடிய ஒரு லென்த்து காலமாக இது இருக்கக்கூடாது. இந்த லென்த்து காலத்தில் இந்த 24/7 எப்படி அந்த காதலன் தன்னுடைய காதலியை நினைத்து கொண்டே இருப்பானோ, அந்த காதலியை தன்னுடைய காதலன் நினைத்து கொண்டே இருப்பானோ,
அப்படித்தான் உங்களுடைய அந்த உறவும் இன்டிமெண்ட்டாக, அது இன்டிமேசியாக தேவனோடு கூட நெருங்கி இருக்கிறதாக அது இருக்கணும். அப்போ சீடர்களை தேர்ந்தெடுத்தவொடனே தேவன் முதல்ல பிரசங்கம் பண்ண அனுப்பலை, அற்புதங்கள் செய்ய அனுப்பலை, அதிசயங்களை செய்ய அனுப்பலை, மாறா அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறார். அப்போ இன்றைக்கும் தேவன் அவருடைய சமூகத்தில் உங்களை இருக்கணும் அப்படின்னு கொண்டு வரும்பொழுது அவர் முதல்ல உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார். ஆமேன். அதிசயங்களை செய்து அவர் இருக்கிறார் என்பதை நம்ப வைத்து உங்களை அவருடைய சமூகத்துக்கு அவர் அழைத்து கொண்டு வருகிறார். அப்போ என்னோடு கூட இருக்கணும் என்று சொல்லி தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து விரும்புகிறவராக இருக்கிறார். இதுதான் ஒரு உண்மையான காதலனுடைய விருப்பமாக இருக்கிறது. எனக்குரியவர்கள் என்னோடு மட்டும்தான் இருக்கணும், என்னோடு கூட மட்டும்தான் இருக்கணும், என் கூட தங்கி இருக்கணும், என் கூட உறவாடணும், என்னுடைய இருதய விருப்பத்தை நான் அவர்கள் மேலே இறக்கி வைக்கணும், என்னுடைய இருதய தாகத்தை பாரத்தை நான் அவர்கள் மேலே இறக்கி வைக்கணும். அவர்களுடைய பாரங்களை என் மேலே, அங்கே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது பாருங்கள், அங்கே ஒரு பரிமாற்றம் நடக்குது பாருங்கள். நீங்கள் பாருங்கள், உங்களுடைய எல்லா ரகசியத்தையும் போய் நீங்கள் கண்டவங்ககிட்ட சொல்கிற மாட்டீங்க. நீங்கள் யார் கூட ரொம்ப இன்டிமேசியாக இருக்கிறீங்க, ரொம்ப க்ளோஸாக இருக்கிறீங்க, யாரை நீங்கள் நம்புறீங்க, அவங்க கிட்ட தான் உங்களுடைய ரகசியங்களை நீங்கள் பரிமாறுவீங்க இல்லைங்களா? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய ரகசியத்தை சொல்கிறார், அப்பா இந்த உலகத்தில் கொடான கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க, நீ என் கூட இருப்பியா? புரிதுங்களா? நீ என் கூட இருப்பியா? நீ என்ன மட்டும் லவ் பண்ணுவியா? நீ என் கூட மட்டும் அன்பு செய்வியா? நீ என்னோட மட்டும் தங்கி இருப்பியா? அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறவராக அவர் இருக்கிறார். அப்போ அந்த லென்த்து காலம் என்பது நிறைய பேர் ஃபாஸ்டிங் பண்ணுறோம், நிறைய பேர் ஒடுக்கம் அப்படின்ற பேரில், ஒடுக்கம் அதாவது டிசிப்ளின், நல்ல காரியங்களை, அதாவது சில கெட்ட பழக்கங்களை நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி செய்கிறதெல்லாம் இது எல்லாமே நல்லது தான். ஆனால் இந்த லென்த்து காலத்தில் அது முக்கியத்துவம் இல்லை, அதை விட முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய இருதயம் பரிமாண வளர்ச்சி அடையணும், இருதயம் மாற்றம் அடையணும், இருதயம் அலைன்மெண்ட் பண்ணப்படணும். சைக்கிளில் பார்த்தீங்கன்னா அந்த அது பேர் என்ன சொல்லுவாங்க, சைக்கிளில் அந்த ஃப்ரீவில், அதுக்கு ஒரு பேர் இருக்குது, ஃப்ரீவிலுக்கு தெரியல, அதுக்கு மேலே அந்த செயின் வந்து கரெக்டாக உக்காந்தாதான் நீங்கள் வண்டியை மெரிச்சிங்கன்னா வண்டி ஓடும், இல்லைனா அவள் ஏறி அந்த செயின் லூஸாக இருந்தால் என்ன ஆகுங்க இல்லை? அப்போ அந்த இருதயம் என்கின்ற அந்த ஃப்ரீவில் மாதிரி இருக்கிறது வந்து தேவன் என்கின்ற செயினுக்குள்ளார நல்லா அடாப்ட் ஆகணும், நல்லா ஒத்து இருக்கணும். அப்போ தான் தேவனுடைய வேகத்துக்கு நீங்கள் நான் ஓட முடியும் இல்லைங்களா? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இது இருதயத்தை அலைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு காலம். நம்முடைய இருதயம் தேவனோடு எந்த அளவுக்கு உறவில் இருக்குது, நம்ம தேவன் கூட எந்த அளவுக்கு ஐக்கியமாக இருக்கிறோம் என்பதை இன்றைக்கி நீங்களும் நானும் பார்க்கணும். காரணம், இயேசு கிறிஸ்து பாருங்களேன், உங்கள் கூட என் கூட ஐக்கியமாக இருப்பதற்காக அவருடையது எல்லாத்தையும் பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியமான. ஏன் நான் இந்த வார்த்தையை இன்றைக்கி நான் மெயின் பண்ணி சொல்கிறேன், தேவன் பூமியில் வந்து கூட வாழ முடியாது. ஏன்னா ஒரு பரிசுத்தமே நிறைந்த தேவன், பாவத்தை பொறுக்காத சுத்த கண்ணர். அவர் இந்த பூமியில் வந்து வாழணும்னு சொன்னால் ஒன்று அவர் செத்து போய் தான் அங்கே வரணும், அல்லது அவர் மனுஷனாக மாறி வரணும். ரெண்டையும் என் தேவன் செய்தார் கல்வாரி சிலுவையின் மூலமாக. ஆமேன். பாருங்கள், இந்த பூமிக்கு அவர் வரும்போது பரலோகத்தினுடைய கம்ப்ளீட் வாழ்க்கை, அந்த ட்ராஸ்ன்னு சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு சின்ன வாசனை கூட பரலோகத்தினுடைய எந்த ஒரு காரியத்தையும் வேணான்னு சொல்லிட்டு பூமியில் இருக்கிற அந்த ஃப்ரீவில் கூட வந்து ஜாயின் பண்ணுவதற்கு செயின் போல் வந்து கரெக்டாக வந்து உட்காராருங்க, கரெக்டாக பொசிஷனில் வரார். அப்போ தான் ஒரு சாதாரண ஒரு மனுஷனுடைய வியாகுலம் அவருக்கு தெரியும், சாதாரண மனுஷனுடைய வலி அவருக்கு தெரியும், சாதாரண மனுஷனுடைய வேதனை அவருக்கு தெரியும். அவர் தேவனாகவே இருந்தார்னா என்ன ஆகும்னு சொன்னால், பெரிய கோடீஸ்வரன் ரோட்டு வழியாக போகும்போது 10 ஏரோவை கொடுத்து பிச்சை போட்டுட்டு போகிற மாரி அவர் வந்து பார்த்துட்டு சமாதானம் சொல்லிட்டு போயிட்டு இருப்பார். ஆனால் அப்படி இல்லை, அவர் சொல்கிறார், ஏன் சமாதானத்தை உனக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த பூமியில் கரை திரை அற்றவரை அப்பழுக்கு அற்றவரை அவர் வாழ்ந்து 33 வருஷம் வாழ்ந்து உலகத்துக்கு ஒரு வெளிச்சத்தை உருவாக்கிட்டு போகிறார், ஒரு வழியை உருவாக்கிட்டு போயிருக்கிறார். அதனால் அவர் சமாதானம் இருந்திருக்கிறார். பிதாவோடு இருந்த நாளில் மட்டும் கிடையாது, பூமியில் இருந்தபோது அவர் சமாதானமாக இருந்தார், அந்த சமாதானத்தை கொடுக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து வாழவே முடியாதவர் உங்களுக்காக எனக்காக அவர் காதலித்த அந்த பெண்ணுக்காக தன்னை எந்த அளவுக்கு அவர் மாற்றிக்கொண்டு வந்திருக்கிறார். நல்லா கரங்களை தட்டுங்களேன். அப்படின்னு சொன்னால் அந்த பரலோக காதலனுக்காக உங்களை இன்னும் எந்த அளவுக்கு நம்ம மாற்றிக்கொள்ளணும், அதை தான் நான் சொல்ல வரேன். அந்த இயேசு கிறிஸ்து என்ற அந்த செயினோட உங்களுடைய ஃப்ரீவில், அதான் எனக்கு வார்த்தை இங்கிலீஷில் தெரியல, அது போய் அப்படியே செட் ஆகணும் பாருங்க, செட் ஆகி அப்படியே லாக் ஆகணும். இன்றைக்கி மனுஷன் நம்ம எங்கெங்கே லாக் ஆகின்னு இருக்கிறோம், ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அவரோட லாக் பண்ண சொல்கிறார். அப்படி லாக் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கை அந்த பெடல் அந்த பெடலில் மெரிக்கும் போது உங்களுடைய முன்னாடி போனோமா பின்னாடி போனோமா அதை டிசைட் பண்ணுறது பெடல் தான். ஆனால் அந்த பெடலை டிசைன் பண்ண கொடுத்து அந்த செயினுக்குள்ளார அந்த ஃப்ரீவில் செட் ஆகிருக்கணும். அப்போ தான் சைக்கிள் என்கின்ற உங்களுடைய வாழ்க்கை ஸ்மூத்தாக போகும்.
அப்போ ஆண்டவர் சொல்கிறார், தேவனோடு இருக்கிற அந்த உறவு எப்படி இருக்கிறது? அப்போ எப்போதும் போல் நான் இந்த லென்த்து காலத்திலையும் எப்போதும் போல தான் தேவனோடு கூட நான் செலவிடுகிற நேரம் இருக்குன்னு சொன்னால் இந்த லென்த்து காலம் என்பது வீணாய் போகும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அந்த ஃப்ரீவில் வந்து முழுக்க முழுக்க அந்த செயினை தான் நம்பி இருக்கும், செயினை தான் சார்ந்து இருக்கும். செயின் கட்டானா அந்த ஃப்ரீவிலுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த லென்த்து காலத்தில் நீ யாரை சார்ந்து இருக்கிற, உன்னுடைய வாழ்க்கையில் நீ யாரை நம்புகிற, நீ யாரு கூட கனெக்ஷனில் இருக்கிற, யார் கூட நீ தொடர்பில் இருக்கிற, அதைத்தான் இன்றைக்கி நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா இந்த லென்த்து காலம் என்பது ஏதோ இயேசு கிறிஸ்து வந்தாருங்க, செத்தாருங்க, அவர் உயிர்த்தெழுந்தாருங்க, எப்போதும் போல் கொண்டாடுறோங்க, அது யூதருக்கான பண்டிகை இல்லைங்க. அது யூதருக்கான பண்டிகை கிடையாது, யாருக்காகவும் பண்டிகை கிடையாது, அது உலகத்துக்கான பண்டிகை. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் அதை நினைத்து பார்த்து மனம் திரும்ப வேண்டிய ஒரு காலம் இந்த லென்த்து காலம். வேதம் சொல்லி சுத்திகரிப்பின் காலம், இந்த லென்த்து காலம் மனமாற்றத்தின் காலம், இந்த லென்த்து காலம் தேவனுடைய விருப்பத்துக்கு நேராக என்னை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலம். அப்போ இந்த காலத்தில் பாருங்கள், யாரையும் நம்ம நியாயம் தீர்க்க முடியாது, யாரையும் குறை சொல்ல முடியாது. காரணம், நாமளே குறை உள்ளவர்களாக இருக்கிறோம். அப்போ நாம் இந்த நாட்களில் உட்காந்து நம்மளை தான் ஆராய்ஞ்சு பார்க்கணும், நம்மளை தான் ஆராய்ஞ்சு பார்க்கணும். என்னோட தேவனோடு எனக்கு எப்படி உறவு இருக்கிறது? எல்லா வருஷத்தினுடைய எல்லா நாளும் செய்கிறது போல் இந்த 40 நாளையும் நான் செய்ய போகிறேனா அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த 40 நாளில் நீ என்னை உறுதியாக பிடித்துக்கொள்வியா, என்னை உறுதியாக பிடித்துக்கொள்வியா? பாருங்கள், அந்த சைக்கிளில் போகிறவங்களுக்கு அந்த செயினுடைய அருமை எங்கே தம்மா தெரியும்? மேடு ஏறும்போது மட்டும் தான் தெரியும். மேடு ஏறும்போது அந்த செயின் கொஞ்சம் லூஸாக இருந்தால் கக்கின்னு வரும், புரிதுங்களா? அப்போ சைக்கிள் யாரோ ஓட்டுன்னு நினைக்கிறேன், நாங்களாம் ஓட்டி இருக்கிறோம். மேடு ஏறும்போது அந்த செயின் வந்து எந்த அளவுக்கு அந்த ஃப்ரீவில்ல பிடிச்சி உக்காந்து இருக்குதோ அந்த அளவுக்கு சைக்கிள் மேலே எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் சரி தள்ளின்னு போயிடலாம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் மேடுகள் வரும், பள்ளங்கள் வரும். நீ ஸ்மூத்தாக போகணுன்னு சொன்னால் அந்த செயின் அந்த ஃப்ரீவில்ல செட்டாக இருக்கிறது போல் நீயும் என்னோடு கூட இணைச்சி இருக்கணும். அல்லேலூயா. இப்போ வசனத்துக்கு வருவோம். ஏசாயா 26:3 சொல்லுது, நம்ம வாசித்த வசனம் தான். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீ அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இதில் 3 முக்கியமான காரியம் இருக்குது. ஒன்று உறுதி, 2வது நம்பிக்கை, அதனால் உண்டாகக்கூடிய பூரண சமாதானம். இப்போ உறுதியாக பற்றி கொள்வது, உறுதியாய் பற்றிக்கொள்வது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அர்த்தம் உங்களுக்கு புரியும். ஆனால் இது எபிரேய மொழியில் எப்படி சொல்லப்படுதுனாக்கா லேர்னிங் ஃபுல்லி அப்படின்னு சொல்லப்படுது. லேர்னிங் ஃபுல்லி இங்கிலீஷில் சொல்கிறேன், அதனுடைய எபிரேய வார்த்தையில் லேர்னிங் ஃபுல்லி அப்படின்னு சொன்னால் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்பதுன்னு சொன்னால் முழுக்க முழுக்க தேவனையே நம்பிக்கொண்டு இருப்பது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல பாருங்களேன். இப்போ வெள்ளத்தில் அடிச்சுன்னு போகிறான், சிலர் வந்து வெள்ளத்தில் அடிச்சுன்னு போவாங்க. அப்போ அவங்களுக்கு பிடிமானம் எதுவுமே இல்லை, அவங்க கை நாலா பக்கமும் அப்படியே சுற்றி இருக்கும், ஏதாவது கிடைக்காதா போய் நிற்கும்போது திடீர்னு ஒரு மரக்கலை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நபர் அந்த மரக்கலை எப்படி பிடிப்பார்? சரி, இது நமக்கு லக்கு இருந்தால் பிடிப்போம், இல்லைனா இதை விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு போவார். இல்லை, அதை பிடிச்சிட்டாருன்னா அவர் அதுக்கப்புறம் என்ன தண்ணி எவ்வளோ வேகம் வந்தாலும் சரி, யார் பக்கத்தில் கத்துனாலும் கூவினாலும் எது பண்ணாலும் சரி, அவர் அதெல்லாம் யோசிக்க மாட்டார். அவர் பிடிச்சார், இதுதான் என்னுடைய லைஃபு, இந்த கிளையை நான் விட்டுட்டா அடுத்தது நான் ஸ்டாப் தான் என் வாழ்க்கையில், அதனால் நான் எப்படியாவது இதை பிடிச்சிக்கின்னு நான் மேலே வந்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் நினைப்பான் இல்லைங்களா? அதே போல தான் லேர்னிங் ஃபுல்லி அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க இது 100% சொல்ல முடியாது, அதற்கு மேலே முழுக்க தேவனை மட்டும்தான் நீங்கள் நம்பியிருக்கணும். தேவனை மட்டும்தான் நீங்கள் நம்பியிருக்கணும், வேறு யாரையும் நீங்கள் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ லேர்னிங் இந்த லென்த்து காலத்தில் அதுக்கு தான் உங்களையும் என்னையும் தேவன் பழக சொல்கிறார். நம்முடைய நம்பிக்கை சில நேரங்களில் பணத்தின் மேலே இருக்கும், சில நேரங்களில் வேலை மேலே இருக்கும், மனுஷர்கள் மேலே இருக்கும், நம்முடைய பலத்தின் மேலே இருக்கும், அறிவின் மேலே இருக்கும், ஞானத்தின் மேலே இருக்கும். அது தப்பும் கிடையாது, ஆனால் எல்லா நேரத்திலும் அது நமக்கு உதவியும் செய்யாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லா காலத்திலையும் உதவி செய்வதுக்கு நீ என்னை முழுவதுமாக சார்ந்து இருக்கணும், முற்றுமாக என்னை நீ சார்ந்து இருக்கணும். 4 பில்லர் வச்சு வீடு கட்டுறாங்க, மேலே தளம் ஓட்டிட்டாங்க. இப்போ தளம் எதை நம்பி இருக்குது? 4 பில்லரை. ஆனால் அந்த 4 பில்லரை மட்டும் தலை நம்பி இருந்தால் சீக்கிரம் விழுந்துடும். அந்த பில்லர் எது கூட ஜாயின் பண்ணிக்கிட்டுன்ட்டு பார்க்கணும். அந்த பில்லர் கீழே போட்டிருக்கிற காங்கிரீட்டோட கீழே நல்லா அதனோட கம்பிலாம் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் போது தான் மேலே இருக்கிற தளம் சொல்லும், நான் அசைக்கப்பட மாட்டேன். அப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையில் பில்லர் ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க, பில்லர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆனால் அடியில் ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்கிறபடினால தான் சில காற்றுகள் அடித்தாலே கட்டடம் அசைக்கக்கூடியதாக மாறி போகிறது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், பில்லர் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் பத்தாது,
மேலே இருக்கிறது நிற்கணும்னு சொன்னால் உன்னுடைய அடித்தளம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்ற, கண்மலையின் மேலே கட்டப்பட்ட வீட்டை போல அவன் இருக்கிறான். யாருங்க இருக்கிறா? கர்த்தரை நம்புகிற பிள்ளை, தேவனுடைய பிள்ளை, நீதிமான்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த நாட்களில் உங்களுடைய உறுதி அந்த பில்லர் எப்படி பேஸ் மட்டத்தோட இணைக்கப்பட்டு இருக்கிறதோ அப்படி உங்களுடைய உறுதியான சிந்தனையோடு நீங்கள் தேவனை நம்பிக்கொண்டு இருக்கிறீங்களா? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அப்படி நீங்கள் முழு மனதையும் அவர் மேலே நீங்கள் வைத்து நடத்தும் போது தான் உங்களுடைய வாழ்க்கை அசைக்கப்படாமல் அது இருக்க மாட்டவர் சொல்கிறார். அப்போ நம்பிக்கை என்பது ரெண்டாவது நம்பிக்கையோடு இருப்பது, முதல்ல உறுதியாக இருப்பது, ரெண்டாவது நம்பிக்கையாக இருப்பது. நம்பிக்கை என்பது பதிலை அல்லது நான் பெற்றுக்கொண்டதை நம்புவது கிடையாது. மாறாக எனக்கு ஒருத்தர் செய்வன்னு சொன்னார்ல அவரை நம்புவது, எனக்கு ஒருத்தர் கொடுப்பேன்னு சொன்னார்ல அந்த மனுஷனை அல்லது அந்த குறிப்பிட்ட நபரை நம்புவதுக்கு பேர் தான் நம்பிக்கை. எனக்கு வரக்கூடியதன் மேலே நம்பிக்கை கிடையாது. இப்போ எனக்கு ஒரு வேலை, உதாரணத்துக்கு வேலை வேணும்னா நான் வேலையை நம்பிக்கொண்டு இல்லை, எனக்கு வேலையை கொடுக்கிறவரை நம்பிக்கொண்டு இருக்கிறேன். இங்கே பத்திரம் கிடையாது, எஜமான் கிடையாது, வேலையை கொடுக்கக்கூடியவர் தேவன், அவரை நம்பிக்கொண்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு சுகம், நான் டாக்டரை நம்பல, மருந்தை நம்பல, மாறா அதெல்லாம் நான் போட்டுக்குவோம், நான் அவரெல்லாம் பார்ப்பேன். மாற எனக்கு சுகம் கொடுக்குற யெகோவா ரஃபான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நான் அவரை பார்ப்பேன். கரங்களை தட்டுங்களா நல்லா. என்னுடைய போராட்டத்தில் என்னுடைய கப்பலை நிறுத்தக்கூடிய அந்த நங்குரத்தின் மேலே நான் நம்பிக்கை இல்லாமல் அந்த நங்குரம் போய் புதையுது பாருங்க, அதன் மேலே என்னுடைய நம்பிக்கை, அதுதான் அதை பிடிச்சி வச்சுருக்கிற இடம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை ஏதோ ஒன்று கிடைக்கிறதுக்காக கிடையாது, கிடைக்கிறத கொடுக்குறவர் மேலே நம்ம இருக்கணும். அவரை தாமதமானாலும் அவரை விட்டு விடாமல் அவரை பிடித்து கொண்டு இருக்கணும். சூழ்நிலை எதிராக இருந்தாலும் இல்லை, அந்த எப்போவுமே அந்த லவ்வர்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அவளுக்கு இவன் நிற்பான், இவனுக்கு அவன் நிற்பான்ற அந்த உறுதியான நம்பிக்கை இருந்து கொண்டே இருக்கும். ஒரு பிரச்சனை முதல்ல அவனுக்கு தான் ஃபோன் அடிப்பான், அவளுக்கு தான் ஃபோன் அடிப்பான். அதே போல தான் உங்களுடைய என்னுடைய லவ்வரை நீங்கள் எல்லா நேரத்திலும் நீங்கள் தேடுகிறவளாக இருக்கணும். மூணாவது காரியம் பூரண சமாதானம். அந்த பூரண சமாதானம்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் முழுமையான சமாதானம்னு சொல்கிறோம். ஆனால் பூரண சமாதானம் ரெண்டு சமாதானம். தேவன் சில இடங்களில் மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னு சொன்னார்னா அதுக்கு வேலை ஒன்றும் கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ பூரண சமாதானம்னா டபுள் சமாதானம். என்ன அர்த்தம்னா இன்னர் சமாதானம், அவுட்டர் சமாதானம். புரியுதுங்களா? ரெண்டு சமாதானத்தையும் கொடுக்கறதுக்கு பேர் தான் பூரண சமாதானம். அந்த பூரண சமாதானம் வெளியில் இருக்கிற சூழ்நிலைகளால் மாற்றப்படக்கூடாது, உள்ளே இருக்கிற சூழ்நிலையினாலும் அது மாற்றப்படக்கூடாது. காரணம், உள்ளாரையும் சமாதானத்தை கொடுக்கிறார், தேவன் வெளியிலையும் சமாதானத்தை கொடுக்கிறார். அப்போ பிரச்சனை வந்த உடனே நம்மளுடைய வாழ்க்கையில் முதல்ல திருடப்படக்கூடிய காரியம் என்னன்னு கேட்டால் சமாதானம். அப்போ அந்த லவ்வர்ஸுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு சமாதான பிரச்சனை வருகிறது போலவே தேவனுடைய நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனோடு கூட இருக்கிற ஒரு உறவில் உடனே ஒரு பிரச்சனை வந்து விடுகிறது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய போராட்டத்தின் மத்தியில், உன்னுடைய பிரச்சனைகளின் மத்தியில் நீ உன்னுடைய சமாதானத்தை எழுந்துட்டினா சமாதானத்தின் காரணர் யாருங்க? தேவன். அவரை நம்ம விட்டுடுவோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ அவரை உறுதியாக நீ பற்றி கொண்டு இருக்கணும். ஆமேன். இப்போ இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம். என்ன அப்படி சொல்லுது வசனம் சொன்னால், அந்த வசனம் இப்படி சொல்லுது பாருங்கள், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். இதை வேற ஒரு மொழிபெயர்ப்பில் த வாய்ஸ் பைபிளில் எப்படி போடப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், நல்லா கவனிங்க. த வாய்ஸ் இங்கிலீஷ் பைபிளில், உம்மை நம்புகிற அனைவருக்கும் தங்கள் இருதயங்களையும் மனதையும் உமக்கு அர்ப்பணிப்பவர்களுக்கு நீர் சமாதானத்தை, அதாவது பூரண சமாதானத்தை காத்துக்கொள்வீர். அப்போ இன்றைக்கி உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் பூரண சமாதானம் அது இருக்கணும்னு சொன்னால் ரெண்டு விஷயத்தை நாம் காத்துக்கொள்ளணும். ஒன்று, நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய மனதையும் நம்ம தேவனுக்கு அர்ப்பணிக்கணும். அப்போ இருதயம் என்றால் என்ன? இருதயம் சொன்னால் உங்களுடைய உணர்ச்சிகள். என்னதுங்க உங்களுடைய உணர்ச்சி? என்னது உணர்ச்சி? அழுகை, சிரிக்கிறது, உதாரணத்துக்கு கோபம், ஆசைகள், இதெல்லாம் என்னதுங்க உணர்ச்சி. சந்தோஷமாக இருக்கிறது, சோகமாக இருக்கிறது, துக்கமாக இருக்கிறது, இது எல்லாமே உணர்ச்சிகள். அதான் நம்முடைய இருதயம். இருதயத்தின் நிறைவு தான் வாயு விஷம். சரி, மனம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல மனம் சொன்னால் அதுவும் இருதயம் கிடையாது. மனம் சொன்னால் நம்முடைய சிந்தனை. சிந்தனைன்னு சொன்னால் உங்களுடைய தீர்மானம். நான் இதை செய்ய போகிறேன், இதை செய்ய மாட்டேன், இங்கே போவேன், இங்கே போக மாட்டேன், இதை பார்ப்பேன், இதெல்லாம் தீர்மானங்கள் இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய உணர்ச்சிகளை அல்லது தன்னுடைய தீர்மானங்களை இதை அப்படியே எடுத்து தேவன் மேலே வைக்கிறானோ, தேவனிடத்தில் அர்ப்பணிக்கிறானோ, அவன் தன்னுடைய தீர்மானத்தின்படியோ தன்னுடைய உணர்ச்சியின்படியோ எந்த காரியத்தை செய்ய மாட்டான். அப்படி தானே? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுடைய சமாதானம் இயேசு கிறிஸ்துக்குள்ளே காத்துக்கொள்ளப்படுறனால கரைகளை தட்டுங்களேன்.
இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் அழுதுனே இருக்கிறீங்க, அதில் ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு என்ன ஆகும்? 99% கெட்டதாக போயிடும். அப்படி தானே? அப்போ தீர்மானத்தின் அடிப்படையில் நீங்கள், அதாவது உங்களுடைய உணர்ச்சியின் அடிப்படையில் நீங்கள் முடிவெடுக்கக்கூடாது, உங்களுடைய தீர்மானத்தின் அடிப்படையில் முடிவெடுக்கக்கூடாது. மாறா இந்த பிரச்சனையில் உங்களுடைய உணர்ச்சியையும் உங்களுடைய மனதினுடைய தீர்மானத்தையும் எடுத்து தேவன் கையில் ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் அவர் என்ன செய்ய போகிறாரோ அதுக்காக நீங்கள் காத்து நிற்பீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த பூரண சமாதானத்தை நீங்கள் கெடுத்துக்கொள்ள மாட்டீங்க. இப்போ சூழ்நிலை வந்த உடனே நம்ம முடிவெடுக்கக்கூடாது. பிரச்சனை வந்த உடனே நம்ம முடிவெடுக்காமல், ஒரு பயம் வந்தவனே முடிவெடுக்காமல், ஒரு இழப்பு வந்தவனே முடிவெடுக்காமல், இதை தூக்கி அப்படியே தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்துட்டு அவர் என்ன செய்ய போகிறாரு அப்படி என்பதற்காக நம்ம காத்து கொண்டு இருக்கணும். நிறைய சூழ்நிலைகளில் நாம் தேவன் செயல்படுவதற்கு இடம் கொடுக்காமல் குய்யோ முய்யோன்னு கத்தி கூவி கொண்டு இருக்கிறபடினால தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சமாதானத்தை இழந்து போகிறோம். இப்போ நேற்று நீங்கள் சமாதானமாக உதாரணத்துக்கு இருக்கிறீங்க, ஒரு பிரச்சனை வந்தவொடனே நீங்கள் சமாதானத்தை இழக்கிறீங்கன்னு சொன்னால் யார் மேலே தப்பு? என் மேலே தான் தப்பு இல்லை. நேற்று நான் தான் இருந்தேன், இன்றைக்கும் நான் தான் இருக்கிறேன். ஆனால் இடையில வந்தது என்னதுங்க? பிரச்சனை. அப்போ அந்த பிரச்சனையை தூக்கி ஆண்டவர்களுக்கு கொடுத்துருங்க, முடிஞ்சிச்சு. ஆனால் நம்ம சொல்கிறோம் நம்மளால் செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? பிரச்சனையும் மனுஷனையும் பிரிக்கவே முடியாது. அப்படி தானுங்களே? பிரச்சனையும் மனுஷனையும் பிரிக்கவே முடியாது. அப்போ பிரச்சனை வந்து மனுஷன் நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையோ, பிரச்சனை வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மனம் அதை விரும்ப ஆரம்பிக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பிரச்சனை வந்த உடனே அதை நாமளே வச்சுக்கணும், அதை தூக்கி நம்மளே தலைமையில் வச்சுக்கின்னு இருக்கிற சமாதானத்தை நம்ம கெடுத்துக்கொண்டு இருக்க. ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய உணர்ச்சிகளின் அடிப்படையில் மகனே மகளே, உன்னுடைய தீர்மானத்தின் அடிப்படையில் நீ எதையும் செஞ்சிடாத. ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், என்னை நம்பு, என்னை உறுதியாக பற்றிக்கொள், நானும் உனக்கு உதவி செய்கிறேன். அப்போ சமாதானம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு பேர் சமாதானம் கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க வாழ்க்கையில் சமாதானமே இல்லைங்க. ஏங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு சமாதானம் வந்துடும். எப்போ பிரச்சனை முடியும்? நீங்கள் லெட்டர் போட்டு கூப்பிட்றீங்களோ கூப்பிடல, ஒரு பிரச்சனை முடிஞ்சவொடனே அடுத்த பிரச்சனை எப்படான்னு காத்துன்னு இருக்கும். இல்லை பதில் சொல்கிறீங்க. அப்போ எப்போ உங்களுக்கு பிரச்சனை தெரியுது, எப்போ உங்களுக்கு சமாதானம் வருது? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், பிரச்சனை இல்லாத வாழ்க்கை சமாதானம் கிடையாது. மாறா உங்களுடைய பிரச்சனையில் நீங்கள் யாரை சார்ந்து இருக்கிறீங்க என்பதை வச்சு தான் உங்களுக்கு வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகிறது. ஒரே ஒரு சம்பவத்தை சுருக்கமாக நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். ஏன் சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியாமல் அங்கே அவங்க சண்டை போட்டாங்க, கற்றுக்குனாங்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். மார்க் 4:37-38 ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். மார்க் 4:37-38 இயேசு கிறிஸ்து அந்த கதரேன் அப்படின்ற அந்த நாட்டுக்கு அவர் போவதற்காக, இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போவதற்காக தன்னுடைய சீடர்களோடு படகுல ஏறுகிறார். ஏறின உடனே இயேசு கிறிஸ்து பின்னணியில் போய் அவர் நல்லா தலகாணியை வச்சுன்னு அவர் படுத்துட்டார். இப்போ படுத்த உடனே அந்த படகு கொஞ்சம் தூரம் போன உடனே என்ன வருதுங்க? அங்கே காற்று அடிக்குது, புயல் அடிக்குது, கடல் கொந்தளிக்குது, படகு வந்து அமிழ்ந்து போகத்தக்கதாக அங்கே அவருடைய சூழ்நிலைகள் மாறி போகுது. இப்போ மாறி போனால் அந்த படகுல மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அந்த படகுல 13 பேர் இருக்கிறாங்க. 13 பேர் படகுல இருக்கிறாங்க. ஆனால் 12 பேர் துடிக்கிறான், 12 பேர் கத்துறான், 12 பேர் கூவுறான், 12 பேர் அங்கே தகாபுகான்னு திட்டிக்கிறான், ஒருத்தனை திட்டிக்கிறான், என்ன செய்யுதுன்னு தெரியல, ஏதோ முயற்சி பண்ணுறான். ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும் நல்லா தலகாணியை வச்சு தூங்கினுக்கிறார். நான் நேற்று இந்த சம்பவத்தை தியானிக்கும் போது யோசனை பண்ணி பாருங்களேன். 2 பசங்க தான் அவனுங்க உங்கள் ரூமில் உட்காந்துன்னு கத்துனா நீங்கள் நல்லா தூங்குவீங்க? தூங்க முடியும்? தூங்கவே முடியாது. ஒன்றுங்கிற ஒருத்தர் டிவி சவுண்டு லைட்டாக வச்சுட்டு நீங்கள் ரூமில் படுத்திருந்தா கூட உங்களால் தூங்க முடியாதுங்க. அப்படி தானுங்களே? ஆனால் இயேசு கிறிஸ்து நல்லா கவனிங்க, ஒரு பக்கம் காற்று, கடல் கொந்தளிப்பு, படகு ஆடுது, இந்த 12 பேருடைய சத்தம், இது எதுவுமே இயேசு கிறிஸ்து டிஸ்டர்ப் பண்ணல. இயேசு கிறிஸ்து நல்லா தூங்கின்னு இருக்கிறாருங்க. உண்மையாகவே அவர் தூங்கின்னு இருக்கிறார். அப்போ எப்படி ஒரு மனுஷனுக்கு இந்த சூழ்நிலை தூக்கம் வரும்? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 12 பேரும் அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க, அந்த பிரச்சனையை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, அந்த போராட்டத்தை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும் இந்த பிரச்சனையை பார்க்காம இந்த பிரச்சனையில் அவர் தேவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், படகுல இயேசு ஏறும்போதே அவருக்கு நல்லா தெரியும் அங்கே பிரச்சனை வரப்போகுதுன்ட்டு. ஆனால் பாவம் இந்த 12 பேருக்கும் தெரியாது. அதனால தான் இந்த 12 பேரும் போனோன்னு குய்யோ முய்யன்னு கத்துறாங்க.
இப்போ இயேசு கிறிஸ்துக்கு இந்த படகுல ஏறி நான் கரைக்கு போகிறதுக்குள்ளார எனக்கு ஒரு பிரச்சனை தான் வரும். இந்த பிரச்சனையை என்னை பாதிக்காத அளவுக்கு நான் இருக்கணும்னு சொன்னால் என்ன நான் இப்போ நான் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, என்ன இப்போ பிதா கண்ட்ரோலில் பண்ணணும். கரங்களை தட்டுங்களேன். இயேசு கிறிஸ்து அந்த புயலையும் அந்த பெருங்காற்றையும் அந்த படகு அசைக்கிறதையும் அவர் மனதில் வைக்காம பிதாவை அவர் மனதில் வைக்கிறார். பிதாவை அவர் நினைத்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு நல்லா தெரியும், காலையில் பிதா சொல்லிட்டாரு, அங்கே லேகியோன்னு ஒருத்தன் இருக்கிறான், நீ போய் அவனுக்கு விடுதலை கொடுக்க போகிற, அவனை என்னுடைய ஊழியக்காரனை மாற்ற போகிறேன், நீ இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போக போகிற, அதனால் உனக்கு எந்த விதமான தீங்கும் வராது, நீ தீங்கை காண மாட்டேன்னு சொல்லி ஏசுக்கிட்ட சொல்லிட்டாரு. இப்போ ஏசு ஏறி படகுல உக்காந்து போயின்னு இருக்கிறாரு. அவருக்கு தெரியும், நான் அக்கறைக்கு போயிடுவேன். அல்லேலூயா. என்ன நீங்கள் கரங்களை தட்டி இருக்கணுமே, நான் அக்கறைக்கு போயிடுவேன். ஏன் நான் சொன்னது மனுஷன் கிடையாதுங்க. ஏசு படகுல சொல்றாரு, என்ன சொல்றாரு, படகுல ஏறி உட்காரும்போது சொல்றாரு, அக்கறைக்கு போவோம் வாங்க. சீடர்களுக்கு சொல்லிட்டாருங்க, அக்கறைக்கு போவோம் வாங்கன்னு சொல்லிட்டாரு. இப்போ சீடர்களுக்கு என்ன நம்பிக்கை வந்திருக்கணும், சொன்னவர் என் கூட இருக்கிறார், என்ன அக்கறைக்கு கட்டாம இட்டுன்னு போயிடுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்கணும். அல்லது புயல் காற்று அடித்த உடனே அவன் இயேசுனுடைய உதவிக்கு போயிருக்கணும். ஆனால் இங்கே பிரச்சனை, அவன் புயல் அடித்த உடனே இவன் இயேசுக்கிட்ட போகலை, முதல்ல இவங்களாகவே முயற்சி பண்ணி இவங்களாகவே பாருங்கள். சில பிரச்சனைகளை நாம் மேற்கொண்டு செயல்படுத்த பிரச்சனையின் வீரியம் அதிகமாகும். இப்போ இயேசு கிறிஸ்து அதாங்க அங்கே பண்ணுறாரு. இயேசு கிறிஸ்துக்கு நல்லா தெரியும், வெளியில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் அவருக்கு தெரியும். இந்த பசங்க கத்தினுக்கிறானுங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும், இவனுங்க அடங்க மாட்டானுங்க நல்லா தெரியும். ஆனாலும் அவர் நல்லா தூங்குறாரு. காரணம், என்னை அனுப்பினவர் அவர் என் கூட இருக்கிறார், அவர் என்னை அக்கறைக்கு கொண்டு போவார், நான் செய்ய வேண்டிய காரியத்தை நிச்சயமாகவே அவர் செய்து முடிப்பார், அதில் அவர் ஒரு நாளும் குறைந்து போக மாட்டார் என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையை, தன்னுடைய விசுவாசத்தை உறுதியாக பற்றி கொள்கிறதுல பிதாவை நம்பிக்கொண்டிருந்தார். ஆனால் பாவம் இந்த 12 பேருக்கு தான் குய்யோ முயன்னு கத்தின்னு இருக்கிறோம். இப்போ நாம தான் ஒரு பிரச்சனை வந்த உடனே பாருங்கள், அந்த குடும்பமே அப்படியே குய்யோ முயோ, கையா என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி போராடின்னு இருக்கிறோம். ஆனால் நிச்சயமாகவே அந்த பிரச்சனைக்கு மத்தியில் உங்கள் கூட என் கூட இயேசு இருக்கிறார். அவருக்கு நிச்சயமாக தெரியுங்க, அவர் கையை மீறி உங்களை வந்து போக முடியாது. நீங்கள் கரடின் வாய்க்குள்ளே போனால் கூட அங்கே ஒரு தாவீது இருக்கிறாரு. ஆமீன். அவர் நிச்சயமாக உங்களை விடுவிப்பாருன்னு சொல்லி தெரியும். அப்போ இங்கே அதுதான். அப்போ பாருங்கள், தேவன் இயேசு கிறிஸ்து இங்கே புயலுடைய கட்டுப்பாட்டை நோக்கி பார்த்து கொண்டு இல்லாமல் புயலை கட்டுப்படுத்தக்கூடிய தேவனிடத்தில் தன்னுடைய இருதயத்தை வைத்திருந்தார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் பாருங்களேன், எல்லாம் கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு நம்பாதீங்க, எல்லா கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் விரும்புகிற மாதிரி உங்கள் வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. மாறா தேவன் விரும்புகிற மாதிரி உங்கள் வாழ்க்கை இருக்கணும் என்று சொல்லி அவரை நீங்கள் உறுதியாக நீங்கள் பற்றி கொள்ளுங்க. சூழ்நிலையை நீங்கள் கட்டுப்படுத்த தேவையில்ல, தேவன் உங்களுடைய சூழ்நிலையை கட்டுப்படுத்துவார். அப்படி எழுந்து நில்லுங்களேன். பாருங்கள், சீடர்கள் வந்து அலையை பார்த்து கொண்டிருந்தாங்க, சீடர்கள் பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருந்தாங்க, சீடர்கள் சத்தத்தை பார்த்து கொண்டிருந்தாங்க, சீடர்கள் போராட்டத்தை பார்த்து கொண்டிருந்தாங்க. ஒருத்தன் சொல்கிறான், ஐயோ படகு ஆடுது, ஒருத்தன் சொல்கிறான் நம்ம முழுக போகிறோம், ஒருத்தன் சொல்கிறான் நம்ம அமிழ போகிறோம், ஐயோ ஆண்டவரே உங்களுக்கு எங்கள் மேலே அக்கறை இல்லையான்னு ஒருத்தன் சொல்கிறான், ஐயோ ஆண்டவரே எழுந்துருங்க, என்ன நீங்கள் தூங்குறீங்கன்னு சொல்லி ஒருத்தன் சொல்லினுக்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், நான் என்னுடைய பிதாவின் இடத்துல இந்த சூழ்நிலையினுடைய கட்டுப்பாட்டை நான் கொடுத்துட்டேன், அவர் கைகளை மீறி ஒருவனை என் மேலே கை வைக்க முடியாது என்று சொல்லி அவர் நிம்மதியாக படுத்து கொண்டிருக்கிறார். என்னுடைய சகோதரனைய சகோதரியே, அப்போ இந்த லென்த்து காலத்தில் எல்லா நாளை போலவும் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே தூக்கி சுமந்து கொண்டு, நானே தூக்கி சுமந்து கொண்டு, நானும் எதையோ செய்து என்னுடைய மாம்ச பலத்தினால எங்கேயோ ஓடிக்கொண்டு இருக்கிறேன்னா, ஆண்டவர் சொல்கிறார், இல்லை நீ என்னை உறுதியாக பற்றி கொள்ளணும். அந்த சைக்கிள் செயினையும் அந்த ஃப்ரீவிலையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அது ரெண்டும் இணைந்து இருந்தால்தான் சைக்கிள் என்கின்ற அந்த வண்டி ஓடும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் இந்த முதல் வாரத்தில் தேவனோடு கூட ஒரு உறுதியான ஒரு உறவில் நீங்கள் இருக்கணும், நான் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? வெறும் பேச்சில் உறுதியாக இருக்கணும், செயலில் உறுதியாக இருக்கணும்னு கிடையாது. சபை கூடி வருதில் நீங்கள் உறுதியாக இருக்கணும், செவ்வாய்க்கிழமை ஜெபத்தில், வெள்ளிக்கிழமை ஜெபத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 10 நிமிஷமாவது குடும்பத்தோடு கூட நீங்கள் ஜெபிக்கணும். ஒரு நாளைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த வேத அட்டவணையை படித்து அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையாவது நீங்கள் அசை போடணும். 1 மணி நேரமாவது தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து சும்மா நீங்கள் அவர் சத்தத்தை கேட்டுன்னு இருங்க. இதுதான் நீங்கள் அவரை சார்ந்து இருக்கிறது, இதுதான் நீங்கள் அவரை பிடித்து கொண்டு இருக்கிறது.
பாருங்க, நம்ம சபையில் ஐக்கியமாக இருக்க வருகிறோம். இந்த ஐக்கியம் ஞாயிற்றுக்கிழமையில மட்டும் இருக்கக்கூடாது, மற்ற நாட்களிலும் இருக்கணும். காரணம், நாம கிறிஸ்துவின் சாயலாக இருக்கிறோம். நல்ல கரங்களை தட்டுங்களேன். பாருங்க, புயல் அடங்கினதுனால இயேசு அமைதியா இல்லை. வார்த்தை நல்லா கவனிங்க. புயல் அடங்கினதுனால இயேசு அமைதியா இல்லை, இயேசு அமைதியா இருந்ததுனால தான் புயலே அடங்கினது. அல்லேலூயா. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில அவரை மட்டும் நீங்க உறுதியா பற்றி கொண்டு, அவர் மேல மட்டும் நீங்க நம்பிக்கையை வைத்து கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னா, உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய மனசையும் நீங்க அவருக்குள்ள கொடுத்தீங்கன்னு சொன்னா, பிலிப்பியர்ல சொல்றது போல இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார உங்களுடைய சிந்தனைகளில அவரது பூரண சமாதானத்தை கொடுத்து உங்களை காத்துக்கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார்.